இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை இந்த கிழமை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். இப்படி இருக்கிற இஸ்ரேலோட பினான்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் ஹமாஸோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடாது என்று இப்போது அழுத்தங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்கார். நெத்தனியாவுக்கான அழைப்பை விடுத்திருக்கார். இந்த பினான்ஸ் மினிஸ்டர் தான் காசாவில் இருக்கின்ற பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளாக இருக்கட்டும், உணவுகளாக இருக்கட்டும், அதனை கொடுக்கக்கூடாது. அதனை அப்படி கொடுத்தால் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிடன் என்ற மிரட்டலை கொடுத்திருந்தார். இவர்தான் இப்ப மறுபடியும் இந்த போரை முடிக்கக்கூடாது, ஹமாஸோட இஸ்ரேல் பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். ஆகவே இதுல இருந்து இந்த போரானது தொடர்ந்து நடந்தது என்றால் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து கொல்லப்படுவார்கள் என்பது அனைவருக்குமே தெரியும். எப்போதும் அப்பாவி பாலஸ்தீன மக்களை இஸ்ரேல் கொன்று கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த வீடியோ பார்க்குற நேரத்திலும் நிறைய அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த போரானது தொடர்ந்து இடம்பெற நிறைய அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொல்லப்படுவார்கள். பட் இஸ்ரேலோட நினைப்பு என்னென்றால் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் அனைவருமே கொண்டு குவித்துட்டு காசாவை தங்களோட இணைத்துக் கொள்ளணும் என்பதுதான் இஸ்ரேலோட நினைப்பாக இருக்கு. இதனால் தான் இந்த போரை தொடர்ந்து நடத்தணும் என்றும் இந்த போரில் அமைதி ஏற்படுத்துவதற்காண்டி ஹமாஸோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடாது என்று இஸ்ரேலோட பினான்ஸ் மினிஸ்டர் அழைப்பை விடுத்திருக்கார். பட் ட்ரம்ப் அவர்கள் இந்த கிழமை இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை முடிவுக்கு கொண்டு வரணும் என்று சொல்லியிருக்கார். பட் எது நடக்க போகுது? ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த போரானது முடிவுக்கு வருமா, இல்லது இஸ்ரேல் நினைக்கிற மாதிரி இந்த போர் தொடர்ந்து நடந்து இந்த போரில் நிறைய அப்பாவி பாலஸ்தீன மக்களை கொண்டு குவித்து காசாவை தங்களோட இணைப்பார்களா? இதனைத்தையுமே நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்படி இருக்கையில் அமெரிக்கா தரப்புல இந்த இஸ்ரேலுக்கு கிட்டத்தட்ட 510 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பொறுமதியான வெப்பன்ஸை கொடுப்பதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளிவந்திருக்கு. அதிலே முக்கியமாக துல்லியமாக தாக்கக்கூடிய குண்டுகளாக இருக்கட்டும், ஏரியல் பாம்ஸாக இருக்கட்டும், இதனைத்தான் இஸ்ரேலுக்கு இவர்கள் கொடுக்க போறார்கள். இவர்கள் கொடுக்கின்ற குண்டுகள் என்ன வகையானது என்று பார்த்தோம் என்றால் 200 பவுண்ட்ஸ் நிறை இருக்கின்ற 3845 குண்டுகளையும் 500 பவுண்ட்ஸ் நிறை இருக்கின்ற 3280 குண்டுகளையும் தான் இஸ்ரேலுக்கு கொடுக்க போறார்கள். ஆகவே இஸ்ரேலுக்கான ஆயுத உதவிகளை இப்போது அமெரிக்கா அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட பிரசிடண்டாக செலக்ட் பண்ணப்பட்ட உடனேயே இஸ்ரேலுக்கு எந்தெந்த குண்டுகளை கொடுக்கக்கூடாது என்று ஜோ பைடன் அரசாங்கம் தடைகளை போட்டார்களோ அந்த தடைகள் அனைத்தையுமே நீக்கி அந்த குண்டுகள் அனைத்தையுமே இஸ்ரேலுக்கு கொடுக்கலாம் என்ற அனுமதியை கொடுத்திருந்தார். அவர் பதவியேற்ற உடனேயே இஸ்ரேலுக்கு நிறைய விமானங்கள் மூலம் இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களும் குண்டுகளும் வந்திறங்கி இருந்தது. அந்த குண்டுகளை பயன்படுத்தி தான் காசாவில் தாக்குதலை மேற்கொண்டார்கள். இப்போது லெபனானில் தாக்குதலை மேற்கொள்கிறார்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்கல மறுபடியும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தரப்புல இந்த 510 மில்லியன் பொறுமதியான குண்டுகளை கொடுக்க போறார்கள். இதனை பயன்படுத்தி எங்க இஸ்ரேல் போர் செய்ய போறாங்க என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்படி இருக்கையில் இஸ்ரேல் தரப்புல இருந்து ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தும் போது அந்த தாக்குதலை படம் பிடித்த வீடியோவை எடுத்து அதனை ரிலீஸ் பண்ணிய நபர்களை இப்போது தேடி கைது பண்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். இப்படி வீடியோ எடுத்த நபர்கள் ஈரானுக்கான உளவு பேரை பார்த்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டில் தான் இப்போது இஸ்ரேல் தரப்புல இருந்து இவர்களை கைது பண்ணுகிறார்கள் என்ற செய்திகளும் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே இஸ்ரேல் தரப்புல இருந்து ஈரான் மேற்கொள்ளுகின்ற தாக்குதலால இஸ்ரேலுக்கு எப்படியான இழப்புகள் ஏற்படுது என்பதற்கான போட்டோஸோ வீடியோஸோ டீடைலோ அதனை யாருமே வெளியிடக்கூடாது, அதனை நாங்கள் சென்சார் பண்ணுகிறோம், அதனை மீறி யாருமே அதனை ரிலீஸ் பண்ணினீங்களே என்றால் உங்களை கைது பண்ணி சிறையில் அடிப்போம் என்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஏற்கனவே வார்னிங்கை கொடுத்திருந்தார்கள். என்னதான் இவர்கள் வார்னிங்கை கொடுத்து நிறைய நபர்கள் இதனை கைவிட்டிருந்தாலும், அதாவது தாக்குதலுக்கான வீடியோஸ் போட்டோஸை ரிலீஸ் பண்ணாட்டியும் ஒரு சில நபர்கள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட இழப்புகளும் ஈரான் மேற்கொண்ட தாக்குதல் பற்றிய வீடியோஸை ரிலீஸ் பண்ணியிருந்தார்கள். இதனால் இஸ்ரேலுக்கு பலத்த சேதங்கள் ஏற்பட்டிருக்கு என்பதை நாங்களே உறுதிப்படுத்தி இருந்தோம். இப்படி இருக்கிறது தான் அப்படி வீடியோஸை எடுத்த நபர்களை இஸ்ரேல் தரப்பிலிருந்து தேடி கைது பண்ண நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் ஈராக்குக்கான ஈரானோட அம்பாசிடருக்கு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் ஒரு செய்தியை சொல்லியிருப்பதாகவும் அந்த செய்தியை ஈராக்கோட பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஈரானோட அம்பாசிடர் கொடுத்திருக்கார் என்ற செய்திகள் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே இஸ்ரேல் ஈரான் போரில் ஈராக்கோட வான்பரப்பை பயன்படுத்தி தான் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இருந்தார்கள். இதற்கு ஈரான் தரப்புல இருந்து ஈராக்கோட வான்பரப்பை பயன்படுத்தி எங்களுக்கு எதிரான தாக்குதலை இப்போது இஸ்ரேல் செய்கிறார்கள். எங்களை முடித்துட்டு அடுத்ததாக ஈராக் தான் இவர்களோட இலக்காக இருக்கும். ஆகவே ஈராக்கோட அரசாங்கம் தங்களுடைய வான்பரப்பை இஸ்ரேல் பயன்படுத்துவதற்கு அனுமதியை கொடுக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். பட் அதையும் மீறி இஸ்ரேல் ஈராக்கோட வான்பகுதியை பயன்படுத்தி தான் ஈரானுக்கு எதிரான பெருமளவான தாக்குதலை செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். இதனால் ஈரானுக்கு நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருந்தது. இப்படி இருக்கிறதான் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் ஈராக்கில் இருக்கின்ற ஈரானோட அம்பாசிடர் தூதருக்கு இப்போது ஒரு செய்தியை சொல்லி அதனை ஈராக்கோட பிரைம் மினிஸ்டர் சொல்லி இருக்கார் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு. அப்படி இவர்கள் என்ன செய்தியை பரிமாற்றிக் கொண்டார்கள் என்று தெரியல. பட் இப்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பிரச்சனையானது மறுபடியும் பூதாகரமாக வெடிப்பதற்கான காய் நகர்வுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கு என்று சொல்ல முடியும். இதனால ஈராக்கானது எந்த பக்கம் நிற்க போறார்கள்? மறுபடியும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதற்கு தங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்துவதற்கு இஸ்ரேலுக்கான அனுமதியை கொடுப்பார்களா, அல்லது இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட் ஆனது
ஈராக்கோட வான்பகுதியை பயன்படுத்தும் போது அதனை சுட்டுப்படுத்துவார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்படி இருக்கிற ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களானது ஆக்டிவேட் ஆகியிருக்கு என்ற செய்திகள் வெளிவந்திருக்கு. அதையும் ட்ரோன்களை சுட்டுப்படுத்துவதற்காண்டு தான் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களானது ஆக்டிவேட் ஆகியிருக்கணும். இது ஒரு சோதனை ஓட்டம் என்று இப்போது ஈரானோட ஒரு ராணுவ தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஈரான் தரப்பிலிருந்து தங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை எந்த வேளையிலும் ஆக்டிவாக இருக்கணும் என்பதற்காண்டி அதுக்கான சோதனைகளை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏனென்றால் இப்ப நடந்த போர், இப்ப 12 நாளாக நடந்த இஸ்ரேல் ஈரான் போரானது தற்காலிக போர் மட்டும்தான். அதுக்கு பிறகு ஆரம்பிக்க போற போர் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆகவே இதற்காண்டி ஈரானும் தயாராகிறார்கள், இஸ்ரேலும் தயாராகிறார்கள். இப்படி இருக்கையில் இந்த போரானது ஆரம்பித்தால் ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களானது எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் செய்யப்படும் என்றதுக்காண்டி தான் அதுக்கான பரிசோதனைகளை இப்போது ஈரான் தரப்பிலிருந்து செய்கிறார்கள் என்ற செய்திகளும் தொடர்ந்து வெளியே வருது. அப்படி நாங்கள் துருக்கி பார்க்க போனோம் என்றால் யூகேவோட ஃபாரின் மினிஸ்டர் இப்போது துருக்கிக்கு விசிட் பண்ணி துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டரை நேரடியாக மீட் பண்ணி பேசியிருக்கார். இப்படி பேசும்போது ஈரோ ஃபைட்டர் ஜெட்டை வாங்குவதற்கான நடவடிக்கைகளை பற்றியும் அதே நேரத்தில் இரு நாட்டுக்கு இடையிலான உறவுகளை பற்றியும் பேசியிருக்கிறார்கள் என்ற செய்திகள் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. துருக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மேற்குலக நாடுகள் பக்கம் புல்லா சாய்கிறார்கள் என்று சொல்ல முடியும். இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தும் போது இஸ்ரேலுக்கான சப்போர்ட்டை தெரியப்படுத்தி இருந்தார்கள். அதே நேரத்தில் அமெரிக்காவோட பிரசிடென்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை துருக்கியோட பிரசிடென்டாக இருக்கிற எர்டோகன் அவர்கள் நேட்டோ சம்மிட்டில் வச்சு மீட் பண்ணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். அதுக்கு பிறகு துருக்கிக்கு தேவையான F-35 ஃபைட்டர் ஜெட்டை கொடுப்பதற்கான அனுமதியை கொடுப்பதாக அமெரிக்கா தரப்பிலிருந்து செய்திகள் வெளிவந்திருந்தது. இதற்கு இஸ்ரேல் தரப்பில் இருந்து இப்படி F-35 ஃபைட்டர் ஜெட்டை துருக்கிக்கு கொடுப்பது சரியான விஷயமாக இருக்காது என்று சொல்லியிருந்தார்கள். ஆகவே துருக்கிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் துருக்கிக்கு தேவையான ஃபைட்டர் ஜெட்டை அமெரிக்கா தரப்பிலிருந்து கொடுக்கணும்னு சொல்கிறார்கள். ஏற்கனவே F-16 ஃபைட்டர் ஜெட்டையே துருக்கிக்கு கொடுப்பதற்கு அமெரிக்கா பின்வாங்கி இருந்த இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவோட அட்வான்ஸான F-35 ஃபைட்டர் ஜெட்டை துருக்கிக்கு கொடுப்பதாக இருந்தால் துருக்கி அமெரிக்காவுக்கு சாதகமாக 20 விஷயத்தை செய்திருக்கிறார்கள். இதற்கான தான் அமெரிக்கா இந்த அட்வான்ஸான ஃபைட்டர் ஜெட்டையை கொடுப்பதுக்கு சொல்லி இருக்காங்க. இப்படி இருக்கிறது தான் யூகேவோட ஃபாரின் மினிஸ்டர் இப்போது துருக்கிக்கு விசிட் பண்ணி துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர் மீட் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஈரோ ஃபைட்டர் ஜெட்டையும் வாங்குவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுறபடியால் துருக்கி இப்போது தங்களுடைய ஏர்போர்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறார்கள் என்பதும் வெளிப்படையாக தெரியுது. அப்படி நாங்கள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்தோம் என்றால் இப்போது உக்ரைனோட பிரசிடென்டாக இருக்கிற செலன்ஸ்கி அவர்கள் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டிருக்கிறார் என்ற செய்திகள் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே செலன்ஸ்கி அவர்கள் ரஷ்யாவுக்கு தேவையான ட்ரோன்களை ஈரான் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி ஈரானுக்கு எதிரான கடுமையான விமர்சனத்தை முன்வைச்சிருந்தார். இப்படி இருக்கையில் தான் அமெரிக்கா ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை நடத்தியதை செலன்ஸ்கி அவர்கள் வரவேற்றிருந்தார் என்று சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை ஈரான் மேற்கொண்டதுக்கு ஈரானுக்கு எதிரான கண்டனங்களை செலன்ஸ்கி அவர்கள் முன்வைச்சிருந்தார். இப்படி இருக்கையில் தான் இப்போது ஈரானுக்கு எதிரான புதிய பொருளாதார தடைகளை செலன்ஸ்கி அவர்கள் போட்டிருக்கார். பட் இந்த பொருளாதார தடைகள் ஈரானுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்று பார்த்தோம் என்றால் எந்த ஒரு விதத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தாது. எப்போது ரஷ்யாவுக்கு தேவையான சப்போர்ட்டை ஈரான் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தார்களோ அப்போது ஈரானுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான மோதல் போக்கானது ரொம்ப பெருசாக அதிகரிச்சிருந்தது. இப்படி இருக்கையில் தான் உக்ரைன் தரப்பிலிருந்து ஈரானுக்கு எதிரான புதிய பொருளாதார தடைகளை போட்டிருக்கிறார்கள். பட் பொருளாதார தடைகளை போட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில தான் ஈரான் தங்களுடைய அதிகமான அட்வான்ஸான பாலிஸ்டிக் மிசைல்களை கண்டுபிடிந்திருந்தார்கள். தங்களுடைய ட்ரோன்களை ரொம்பவே அட்வான்ஸாக மாற்றியிருந்தார்கள். ஆகவே இந்த பொருளாதார தடைகள் ஈரானுக்கு மிகப்பெரிய எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த போறதில்லை. இப்படி இருக்கல அப்படி நாங்கள் அசர்பைஜான் பக்கம் வந்தோம் என்றால் அசர்பைஜானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவானது ரொம்பவே மோசமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே அசர்பைஜானுக்கு இருந்துதான் தீவிரவாதிகள் ரஷ்யாவுக்கு போய் ரஷ்யாவுக்கு தீவிரவாத தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு ரஷ்யா தரப்பிலிருந்து முன்வைத்திருந்தார்கள். அசர்பைஜானை சேர்ந்த சிட்டிசன்ஸை ரஷ்யா தரப்பிலிருந்து கைது பண்ணியது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டு அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளிவந்திருந்தது. அவர்களோட உடல்களை அசர்பைஜான்கிட்ட மறுபடியும் ரஷ்யா கொடுத்திருந்தார்கள். அதுக்கு ரஷ்யா என்ன சொன்னார்கள், இவர்கள் தீவிரவாதிகள், எங்களுடைய நாட்டுக்கு தீவிரவாத செயலில் ஈடுபட முயற்சி செய்தார்கள், அதுக்கான விசாரணைகளை மேற்கொண்டிருந்தோம், அதுக்கான தண்டனைகளை கொடுத்திருக்கோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி இருக்கிறது தான் அசர்பைஜானுக்கு ரஷ்யாவுக்கும் இடையிலான மோதல் போக்கான அதிகரித்த இந்த சூழ்நிலையில் அசர்பைஜானுக்கு இருக்கின்ற ரஷ்யாவோட செய்தி ஊடகங்களோட அதிகாரிகளை இப்போது அசர்பைஜானோட அதிகாரிகள் கைது பண்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க என்ற செய்திகள் வெளியே வந்திருந்தது. இப்படி இருக்கையில் மறுபடியும் ரஷ்யாவினுடைய ருப்லி என்ற செய்தி ஊடகத்தை சேர்ந்த அதிகாரிகளையும் அதுவும் பிரைவேட்டாக அசர்பைஜானுக்கு விசிட் பண்ணிய நபரையும் இப்போது அசர்பைஜானோட போலீசார் கைது பண்ணி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே அசர்பைஜானுக்கு ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவானது ரொம்ப மோசமடைய ஆரம்பிச்சிருக்கு என்று சொல்ல முடியும். இது கூடி சீக்கிரமா ஒரு போராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற செய்திகளும் தொடர்ந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி நாங்கள் இஸ்ரேல் பக்கம் வந்தோம் என்றால் இஸ்ரேலில் இருக்கின்ற 93% மக்கள்
இப்போது விலைவாசி உயர்வை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றும் கிட்டத்தட்ட 30% மக்கள் இஸ்ரேலில் இருந்து விலைவாசி உயர்வு காரணமாக வேறு நாடுகளுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இஸ்ரேலை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிருக்கிறார்கள் என்ற செய்தியும் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இஸ்ரேல் தொடர்ந்து காசாவில் போர் செய்கிறார்கள், லெபனானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துகிறார்கள், சிரியாவில் தாக்குதலை நடத்துகிறார்கள், ஈராக்கில் தாக்குதலை நடத்தினார்கள், யெமனில் தாக்குதலை நடத்துகிறார்கள், ஈரானுக்கு எதிரான போரை நடத்தி இருந்தார்கள். இப்படி நிறைய போர்களில் தொடர்ந்து இஸ்ரேல் ஈடுபடுறபடியால் இஸ்ரேலோட பொருளாதாரம் ரொம்பவே அடிவாங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதலாலும் இஸ்ரேலுக்கு நிறைய பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டபடியால் தான் இப்போது பொருளாதார ரீதியாக நிறைய பின்னடைவுகளை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறார்கள். இஸ்ரேலில் இருக்கிற மக்களும் பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வை சந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இஸ்ரேலோட கார்கோ கப்பலாக இருக்கட்டும், போர்க்கப்பலாக இருக்கட்டும், அதனை குறிவைத்து செங்கடலில் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை நடத்துறபடியால் அது இஸ்ரேலோட பொருளாதாரத்துக்கு இன்னுமே பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதனால் விலைவாசி உயர்வு அதிகரித்தபடியால் இஸ்ரேலில் இருக்கிற மக்களை இஸ்ரேலை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இது இஸ்ரேலோட அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்ல முடியும். இதனால் இந்த இஸ்ரேல் எப்படி வெளியே வர போறார்கள்? இப்போது இஸ்ரேல் செய்கின்ற அனைத்து போரை நிறுத்தினா மட்டும்தான் இஸ்ரேலோட பொருளாதாரமானது கொஞ்சமாவது வளர்ச்சி பாதையில் போக ஆரம்பிக்கும். தொடர்ந்து இஸ்ரேல் போர் செய்தார்கள் என்றால் அது இஸ்ரேலோட பொருளாதாரத்தை இன்னுமே மோசமான நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தும் என்று சொல்ல முடியும். இதனால் இஸ்ரேலோட அரசாங்கம் இன்னொரு முடிவை எடுக்க போறாங்க என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் இவ்வளவுதான். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.